சில பேர் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து இருக்கும். ஆனா, நம்ம அத தேட மாட்டோம். நம்மளுக்கு அது புதுசா தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே இருக்கும். ஆனா வந்து அது பெருசாவும் தெரியாது. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. எங்க ஊர்லயும் அப்படிதான். எங்க ஊர் காஞ்சிபுரம். ஆனா, ஊர வந்து சுத்தி பார்க்கணும்னு ஆசை. ஆனா, நெறைய கோவிலுக்கு இதுவரைக்கும் போனதே இல்ல. அந்த மாரி. என்னைக்கு நம்ம ஊர்ல தானே இருக்குது. அப்புறமா பார்த்துக்கலான்ற மாரி. கேரளாவுல இந்த பழத்துக்கு பஞ்சமே இல்ல நேந்திர பழத்துக்கு. ஆனா, எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கிட்ட மேலேயே ஆயிட்டுருக்கும். இந்த பழத்தில நான் வந்து வீட்ல பழம்பொரி போட்டு. சரி ஓகே பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சின்னதா தான் இருந்தது பழம். சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சோண்டு வந்து சோடா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலருக்காக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே மாரி பழத்த வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டா சூப்பரான ஒரு பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.